வணக்கம். உண்மை செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறோம். நெல்லைப்பாளை அருள்மிகு பூர்ணா அம்பாள் புஷ்பகலா அம்பாள் சமேத ஸ்ரீ இளங்காமணி சாஸ்தா திருக்கோவில் பங்குனி உத்திர திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. 31/3/2026 தேதியன்று மாலை 6 மணிக்கு மாக்காப்பு பூஜை, சிறப்பு அலங்கார தீபாராதனை நடைபெற்றது. இரவு உணவு வழங்கப்பட்டது. பிறகு 1/4/2026 தேதியன்று காலை 9:15 மணிக்கு சிறப்பு ஹோமம், மதியம் 12 மணிக்கு உச்சிகால பூஜை, சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. பிறகு மகா அன்னதானமும் நடைபெற்றது. மாலை 7 மணிக்கு அலங்கார தீபாராதனை, இரவு உணவும் வழங்கப்பட்டது. இரவு 12 மணிக்கு ராக்கால பூஜை, படையல் தீபாராதனை நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதம், அன்னதானம் வழங்கப்பட்டது. விழா ஏற்பாடுகளை கோவிலின் பொறுப்பாளர், தர்மகர்த்தா இளங்கோமணி மற்றும் விழா கமிட்டியாளர்கள் செய்திருந்தார்கள். 1500 தலைக்கட்டு இருக்குது. எல்லாருக்கும் வேண்டிய நேரம் வேண்டிய அருள் தரக்கூடியவர். எல்லாருக்கும் சகல நிர்வாகத்துக்கும் சகல சந்தோஷமாக இருக்காங்க. எங்களுக்கு எல்லா கோயிலும் எல்லா ஆட்களும் வர்றாங்க, எல்லோரும் வருவாங்க. எல்லோரும் மன திருப்தியோடு சாமி கும்பிட்டு போகிறாங்க. எந்த குறையும் கிடையாது. வர்றவங்க மேலும் மேலும் சிறப்பாக இருக்காங்க, சந்தோஷமாக இருக்காங்க. எல்லோரும் வாங்க. எல்லாம் உள்ள பூர்ண புஷ்பகலா அம்பிகா சமேதாய ஸ்ரீ இளங்காமணி சாஸ்தா, அதாவது இந்த பாளையங்கோட்டை ஊரிலே வந்து இந்த சாஸ்தா வந்து ரொம்ப விசேஷமானது. என்னென்னா இந்த சாஸ்தா வந்து ஈசான முறையில் ரொம்ப கன்னிமுறையில் அருள்பாய்த்து கொண்டிருக்கார். இந்த சாஸ்தா வரக்கூடிய மக்களுக்கு எல்லாத்துக்குமே வாழ்க்கைக்கு தேவையான 16 விதமான செல்வங்களை சுவாமி கொடுத்துருக்கார். இந்த கோயில் உள்ள வரிகாரங்க பெரிய பெரிய ஆட்கள்லாம் இருக்காங்க. இந்த கோயிலில் வந்து தமிழ் மாதம் வரப்பு அன்னைக்கு எப்போதும் சிறப்பு பூஜைகள் நடந்துட்டு அதில் வந்து முக்கியமாக பங்குனி உத்திரம் வந்து நம்ம கோயிலில் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக நடந்துகிட்டு இருக்கு. இந்த கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு என்ன காரியம் நடக்கணும்னு நினச்சி வராங்களோ அவ்வளோ தூரம் நடந்துருக்கு. கிட்டத்தட்ட இது வந்து ஒரு 3 தலைமுறைக்கு முன்னால் உள்ள கோயில். அதனால் இதில் வந்து சுவாமியோடைய சாநித்தியம் வந்து ரொம்ப விசேஷமானது. அதனால் இந்த பாளையங்கோட்டை ஊரில் எல்லோரும் நிறைய பேர் வராங்க, பெரிய பெரிய ஆட்கள்லாம் வராங்க. அதனால் கோயிலுக்கு வரக்கூடியவங்களுக்கு எல்லா விதமான எல்லா செல்வங்களும் கிடைக்கணும், ரொம்ப சந்தோஷம் தெரிஞ்சுக்க எல்லோரும் வாங்க, கோயிலுக்கு வாங்க, சாமியை எப்போதுனாலும் தரிசனம் பண்ணி வருமாறு அன்புடன் வந்திருந்தேன். நான் உங்களுக்கு வேண்டியதுக்கு வந்திருந்தேன். அது இந்த வருஷம் வந்து அது சாமி வாங்க நான் கேட்டுருக்கேன். இந்த மாதிரி போலீஸுக்கு வந்து இந்த போகும்போது ஆயுதப்பட பக்கத்தில் இருக்குது. எல்லோரும் வரும்போது சாமி கும்பிட்டு போவாங்க. சாதாரண நேரத்தில் பங்குனி உத்திரத்துக்கு அவங்க எல்லாருமே வந்துடுவாங்க, வந்து சாமி கும்பிட்டு போவாங்க. எல்லாம் சந்தோஷமாக இருக்குது. கேட்ட வரம் கிடைக்கும், கேட்ட இது பண்ணுறாங்க. மக்களும் அதேமாதிரி எங்களுக்கு நல்லா ஒத்துழைப்பு கொடுத்து நல்லா நடத்தி கொடுக்குறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வாட்சிங் உண்மை செய்திகள். நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.